ஜான், நான் உனக்காக எப்படிப்பட்ட பவுடரை எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, இத நீ முகத்துல பூசிக்கிட்டு யார நீ பாக்குறியோ அவங்களோட பவர் மொத்தமும் உன்கிட்ட வந்துடும். அப்புறம் எதிரில உள்ளவங்க வீக் ஆயிடுவாங்க. அதோட இந்த பவுடர் உனக்கு வேணும்னா நீ எனக்கு 1 கோடி ரூபாய் தரணும். கண்டிப்பா கண்டிப்பா தரேன். ஆனா ஒரு தடவை என்ன ட்ரை பண்ண விடுங்க. இப்ப எவ்வளவு காசு வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க. ஆள விடுப்பா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீ தான் என்னோட பவர் மொத்தத்தையும் ஃபீஸ் புடுங்கி வச்சுக்கிட்டியே. நீ என்ன எப்பவுமே ஏமாத்திக்கிட்டே இருக்க. ஜானகபுராண்டான் மோட்டு வேணா. இதுக்கப்புறம் நல்லா துவைக்க போறேன். யாராலையும் தடுக்க முடியாது. பிரமோதம் பாஸ், பிரமோதம், என்ன அருமையான கவிதையை சொன்னீங்க. கவிதையை விட்டு தள்ளு. மோட்டு எங்க இருக்கான்னு தேடுங்கட. எப்பா டீ கடைக்கார அண்ணாச்சி, சுட சுட டீயும் அதை விட சுட சமோசாவும் முதல்ல கொண்டாயா. டீ சமோசா டைட் பண்ணிக்க. உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா ஏன் கூட நீ ஃபைட் பண்ணு பாப்போம். பிரமோதம் பாஸ், பிரமோதம், என்ன அருமையான கவிதையை விட்டுட்டு ஃபைட்ட பாருடா. சரி சரி ஜான் கண்ணா, அருமையாவே கவிதையெல்லாம் சொல்ற. சரி என்ன பண்றியோ பண்ணு, உன் கூட சண்டைக்கு தயாரா இருக்க. இத வாய்ங்க. சரி நான் வர மோட்டு. கனவுல கூட ஞாபகம் வச்சுக்க. பை பை, see you, டாடா. மறுபடியும் நீ எதிரில வந்தா உனக்கு இதே மாதிரி ஒரு குத்து குடுப்ப வாங்கிக்க. மோட்டோ, இது எப்படி நடந்துச்சு? உனக்கு என்ன ஆச்சு? நீ ஜான் கிட்ட அடி வாங்கிட்டியா? ஆமாண்டா பத்லு, என்னாச்சுன்னே தெரியல. எனக்கு அப்ப எப்படி தரமா இருந்துச்சு, எனக்குள்ள இருக்கிற எல்லா சக்திகளையும் யாரோ ஒருத்தன் ஸ்டாப் போட்டு உறிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இது எப்படின்னு தெரியலடா பத்லு. என்னமோ ஆச்சு, என்னன்னு தெரியல. கொள்ளையடிங்க கொள்ளையடிங்க. மோட்டோ என்னாச்சுடா? இந்த வாங்கிக்கட்டுமா? மோட்டோ மோட்டோ, உனக்கு என்னாச்சு? உனக்கு இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கு? நீ ஏன்டா அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டேங்கிற? பத்லு, எனக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சு, எப்படி ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுடா. அந்த குட்டை பையன் ஜானியான அடிச்சிட்டு போறானேடா. எனக்கு என்னாச்சுன்னு தெரியலையேடா. என்னால எதையுமே செய்ய முடியலடா, சுத்தமா முடியல. இல்ல மோட்டோ, இல்ல, நிச்சயமா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. மோட்டோ, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. நீ உன்னோட மென்டல் பேலன்ஸை இழக்க கூடாது, புரியுதா? நீ அந்த டண்டனக்க டானு கிட்ட தோத்துதான் உன் மனசார நினைச்சுக்காத மோட்டோ. நல்லா யோசனை பண்ணு மோட்டோ, நீ எதுக்காக தோத்தான்னு. இல்ல இல்ல, இனிமேல் அந்த மாதிரி நடக்கவே கூடாது. ஒருவேளை நான் ஜான் கிட்ட மட்டும் தோத்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் இதை புர்ஃப்ரி நகரத்தை மோட்டோ நில்லுடா, வடக்கல வாசி தெரியல. பத்லு நில்லு. அம்மா, இந்த மோட்டுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி சோகமா போயிட்டு இருக்கான்? பாக்ஸர் என்ன, நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றது? டானி ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டான். இது வந்து இளையப்பட்ட காத்தோட வந்தான கொத்த இப்போதைக்கு என்கிட்ட ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. இந்த நேரத்துல நீங்க மட்டும் அவனுக்கு துணையா இருந்தீங்கன்னா அவன் வேலை ஈஸியா முடிஞ்சிடும். சரி சரி சொல்லு, நான் மோட்டுக்காக என்ன வேணாலும் செய்வேன். பாக்ஸர் என்ன, நீங்க எனக்கு ஒரு காரியம் செய்யணும். இப்படி மட்டும் நடந்தா மோட்டுக்குள்ள தொலைஞ்ச தன்னம்பிக்கை திரும்ப அவங்கிட்ட வந்துடும். இதுவும் நல்ல ஐடியா தான். நீ சொல்றதுனால நான் இத பண்றேன், ஓகேவா? என்ன பண்ற பாரு, சும்மா விட மாட்டேன் உன்னை. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ பண்ணுவேன். என்ன பண்ற பாரு. சார், ஒழுங்கா என் நண்பனை கீழே விட்டுடா. அம்மா,
எக்ஸ்ட்ரீம்லி சாரிண்ணா. பிரமாதம் மோட்டு, பிரமாதம். உனக்குள்ள பழைய அந்த மோட்டு வந்துட்டா மோட்டு. பலசாலியான இந்த பாக்ஸரை நீ புரட்டி எடுத்துட்ட. இன்னும் இவர் அடி அடின்னு அடிச்சு மோட்டு. உன்னோட பழைய மதியெல்லாம் உன்னை தீர்த்துக்க சும்மா மோட்டு, விட போறதில்ல. சீக்கிரம். நீ அடிக்கிற அடி வெளியில தெரியக்கூடாது. புகை வருது, நிப்பாட்டுங்க. யா, என்னோட சக்தி எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. வாடா 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 வாடா, அந்த ஜான் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கலாம். முதல்ல வாடா. வா. வா. ஜான். அடங்க அப்பா, நட்புக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. ஏ மோட்டோ, நீ இவ்வளவு நேரம் எங்க இருந்த? எனக்கு உன்னோட உதவி வேணும், ஹெல்ப் வேணும். ஆனா ஜான் உன்னை அடிச்சிட்டான். உன்னால எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும்? சிங்கம் சார், டோன்ட் வரி. போன சக்தி எல்லாம் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. அந்த ஜானை திருப்பி துவச்சு எடுக்கலாம் வாங்க. அப்படியா? ஆமா சிங்கம் சார், நான் இப்பதான் அந்த பாக்ஸரை போட்டு அடி பின்னி எடுத்துட்டு வரேன். பாக்ஸர் அடிச்சிட்டு வந்துட்டு இருக்கியா? என்னால நம்பவே முடியல. ஐ கான்ட் பிலீவ் தட். நோ 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 நோ. அதோ பாருங்க, பாக்ஸர் வந்துகிட்டு இருக்காரு. நான் மறுபடியும் அவரை அடிச்சு துவச்சு காட்டுறேன். அப்பதான் நீங்க நம்புவீங்க. அடே பாக்ஸர் மோட்டு, மோட்டு, இருக்கட்டும்டா, இருக்கட்டும். இப்ப நீ நேரடியா தண்டனைக்கட்டான அட்டாக் பண்ணு. வா போகலாம், சீக்கிரம் வா. ஓ பாக்ஸர், திரும்ப அடி வாங்க தயாரா இருக்கணும். அச்சச்சோ, ரொம்ப ஸ்கொயர் ஃபீட் கணக்குல வாங்குறானே. இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். பாத்தீங்களா சிங்கம் சார், அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி விழுந்தது பாக்ஸருக்கு. இப்ப அந்த ஜானை அடிச்சு பூமிக்குள்ள இறக்குறேன். ஜான், இதோ நான் வந்துகிட்டு இருக்கேன்டா. டேய், ஏய் பத்லு, எத்தனை தடவை மோட்டு என்ன குத்துறானோ அத்தனை தடவை நான் உன்னை குத்துவேன். இந்த வாங்கிக்க. அம்மா! சாச்சி போட்டாங்க. சாரி கோபால், சாரி. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பானை வைத்தேன் தான். அட மொட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நீ ஜான் கிட்ட பயங்கரமா அடி வாங்கினியாமே. கச்சான் இப்படி ஒரு மேட்ரை நான் 20 பேருச்சுல கேட்டதே இல்லையா அப்பா. டேய், அது பழைய கதைடா. என்னோட பவர் எல்லாம் மறுபடியும் திரும்பி வந்துடுச்சு. இப்போதான் அந்த பாக்ஸர் பையல அடி பெரட்டை எடுத்துட்டு வந்திருக்க தெரியும்ல. இப்ப ஜானை தேடிக்கிட்டு இருக்கேன். மோட்டு, நான் பேங்க கொள்ளையடிக்க போய்கிட்டு இருக்கேன். உன்னை அடிக்கணும்னு தோணுச்சு, அதான் அடிக்கலான்னு வந்தேன். ஜான் சக்தி எல்லாம் திரும்ப வந்துருச்சுடா பயல. இப்ப நான் உன்னை என்ன நிலைமை காலாக்குறேன்னு பாரு. இந்த ஜமால், இத வர. அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, ஜான் கண்டிப்பா ஏதோ கேஜெட் இல்ல கெமிக்கலை யூஸ் பண்றான்ப்பா. அதனாலதான் மோட்டுவோட பலம் எல்லாம் காலி ஆயிடுதுப்பா. அதனால இப்ப மோட்டுக்கு எக்ஸ்ட்ரா பலம் தேவைப்படுதுப்பா. மயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேற வேலை செய்யாதேடா. ஏதாவது நல்ல ஐடியாவை சொல்லண்டா பாத்துலு. ஐடியா. வாங்க வாங்க வாங்க, பலவீனமான உங்களோட பட்டாளம் வந்துகிட்டு இருக்கு. அநேகமா இன்னைக்கு எல்லாரும் ரவுண்டு கட்டி அடி வாங்க போறாங்க போல இருக்கு. அடே தண்டனைக்கட்டான், இப்ப நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? என்னோட நண்பர் மோட்டுவை அடிக்க தெரியுமா? அதுக்கு நான் உன்னை பழி வாங்கத்தான் வந்திருக்கேன். என் நண்பன் மேலேயே கைய வச்சிட்டியா? பவர் இழுக்கிற என்னோட பவுடர் எங்க போச்சு? நம்பர் 1, சீக்கிரமா பவுடர் கொடு. மறுபடியும் என் ஃப்ரெண்ட் மேல கைய வெப்பியாடா? மோட்டு வேண்டாம், வலிக்குது, விட்டுரு. இனிமே யாரையும் அடிக்க மாட்டேன், விட்டுரு மோட்டு. பத்துலு, நான் சொல்றது கேளு. மோட்டுவை தடுத்து நிறுத்து. பாத்தியா தண்டனைக்கட்டான், நட்புக்கு முன்னாடி எல்லா பவுடரும் ஃபெயிலியர் ஆயிடும். நான் நட்புக்காகத்தான் உங்ககிட்ட சும்மா நச்சுக்க அடி வாங்கினேன்.
யாராவது என் மேல கைய வச்சான்னா மோட்டுவால தாங்க முடியாதுங்கிறது எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா அவன் என் மேல வச்சிருக்கிறது அன்பு மட்டும் இல்லடா, நட்புடா, பாசண்டா. ஆமாண்டா ஜான், இன்னும் எவ்வளவு பவுடர் போட முடியுமோ அவ்வளவு பவுடரையும் போட்டுக்க. சண்டைக்கு நான் தயாரா இருக்கேன்டா. ஐயமா மோட்டோ போதும். இனிமே நான் பாத்துக்கிறேன். ஜான், இனிமே என் கூட நீ ஜெயிலுக்கு வா. நான் உனக்கு அங்க நிறைய பவுடர் தரேன், நல்லா பூசிக்கோ. நாள் பூரா மேக்கப் போட்டுக்கிட்டே இரு. அது மட்டும் இல்ல, லிப்ஸ்டிக்கும் தரேன், பூசிக்கோ. என்ன ஓகேவா? என்ன வச்சு அப்படி பண்ணிருக்கீங்க? சீக்கிரம் சார். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.